ஜோசப், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, அப்படியாடா? எனக்கா? ராஜேஷ் சொன்னான்டா. கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம நீ கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். பார்த்தா எப்படி யார்ட்டுமே சொல்லாம சஸ்பென்ஸா கல்யாணத்தை முடிச்சிட்டா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையடா. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து என்னடா பிரயோஜனம்? ஏய், பெரிய கதையாவது சின்ன கதையாவது கதை விடாதடா. இங்க இருந்து காலி பண்ணிட்டு போனதே இதுக்காக தானே. கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் ஊரை விட்டே போயிருக்கேன்னு சொல்லு. டே 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 நடிக்காதடா. நாங்கெல்லாம் ட்ரீட் கேட்போம்னு நினைச்சுதானே பயப்படுற? கேட்க வேற அடுப்பில் வச்சிருக்கேன். அது எப்போ பேக்காவன்னு தெரியலையே. இன்னும் எப்படியும் 3/4 மணி நேரம் உட்காந்துருக்கணும். அப்படியே சாஞ்சி தூங்கிட்டேன்னா போச்சு, கரைஞ்சி போயிடும். என்ன பண்றது? 3/4 மணி நேரம் இப்படியே எப்படி சில மாதிரி உட்காந்துருக்கு. பச்சைக்கிளி வேற தூங்கிட்டா, டேடி தூங்கிட்டாரு, பாப்பாவும் தூங்கிட்டா. மாணிக்க இன்னைக்கு தங்குவாருன்னு பார்த்தா அவரும் விழுந்துச்சு ஓடிட்டாரு. எப்படி இதுல 3/4 மணி நேரம் தனியா உட்காந்துருக்க? தூங்கிடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கதே. இருக்காவே நம்ம ஓனர். அவங்களுக்கு ஒரு போனை போட்டு பேசினா என்ன? ஆமா, சரி சரி, அவங்களுக்கு போன போட்டு ஒரு ப்ராடக்டை வித்துற வேண்டியதான். என்ன வியாபாரம் பண்றது? திடீர்னு யோசிச்சா ஐடியா வராதே. சரி சரி, கொஞ்சம் யோசிப்போம், ஏதாவது வரும். முதல்ல ஓனருக்கு போன போடுவோம். இந்த நேரத்துல யார் போன முடியுது? இப்பதான் கண்ணு அசந்து அதுக்குள்ள பயணம் போன வருது. யார் நம்பர் இது? புதுசா இருக்கு. நம்பர்ல இருந்து போன வருது. என்னன்னு கேப்போம். கலோ கலோ, யாருக்கு இந்த நேரத்துக்கு போன முடியுது? ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா? உங்க கணவர் குழந்தைகள்லாம் நலமா? பேதி இருப்பான். நடுராத்துல போன விட்டுட்டு கணவர் குழந்தைங்க நலமானு கேட்கா. நலம் விசாரிக்க நேரமால இது. ஆமா, யார் நீ? மேடம், என்னை மறந்துட்டீங்களா? என்னை மறந்தா கூட பரவாயில்ல மேடம். என் குரலை எப்படி மறந்திய? அடிக்கடி ராத்திரி போன் போட வேணும் மேடம். உங்களுக்கு இப்ப கூட ஞாபகம் இல்லையா? அட பேதி இருப்பான். நீதான் போன் போடியான்னு தெரிஞ்சா நான் உன் போனை எடுத்துக்க மாட்டேன். எதுக்குல இப்ப போன் போட்ட? பேதி எடுக்க எதுக்கு உனக்கு ராத்திரி? மனுஷன நிம்மதியா தூங்க மாட்டேங்க எதுக்குல? இப்ப மட்டும் என் புருஷங்க இருந்திருக்கனா நீ என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? மேடம், அப்படின்னா உங்க புருஷன் உங்க கூட இல்லையா மேடம்? பிரிஞ்சிட்டீங்களோ? என்னல வார்த்தை கேட்காதீங்க. என்ன வார்த்தை கேட்க? நான் என் புருஷனை பிரியணும்னு நீ ஆசைப்படுறியோ? இல்ல மேடம், உங்க புருஷன் உங்க கூட இல்லன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். என் கூட தான் இருக்காரு. மரியாதையா போன வச்சிரு, இல்ல என் புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து விடுவேன். மேடம் மேடம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் விற்கலாமே தான் போன் பண்ணேன். ஏலே, நீ இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட் நீ ஒழுங்கா வித்திருக்கிய? எனக்கு உன் ப்ராடக்ட் எல்லாமே ஓட்ட ப்ராடக்ட். வீட்டுக்கு செங்கல சுண்ணாம்புன்னா ஒன்னும் உருப்படி இல்ல. எல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான் அனுப்பி விட்டுருக்கா. பேதி இருப்பா. என்ன ஓட்ட ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சியோ? மரியாதையா போன வச்சுட்டு ஓடிரு, இல்ல நான் கட் பண்ணிடுவேன் சொல்லிவிட்டேன். மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், போன மட்டும் கட் பண்ணிடுறாங்க மேடம். என் ப்ராடக்ட் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் மேடம். அதுக்கு பிறகு வாங்குறதும் வாங்காத உங்க இஷ்டம். வாங்காம இருந்தா எனக்கு ரொம்ப நல்லது. என்னது? அது மேடம், வாங்குங்க வாங்காம இருங்க, அது உங்க விருப்பம் மேடம். ஆனா ஒரு விஷயம் மேடம், உங்ககிட்ட மட்டும் நான் இந்த விளம்பரத்தை பண்ணிட்டேன்னு வச்சிருங்களேன், எனக்கு அமோகமே வியாபாரம் நடந்துருது. அதனால தான் முதல் கால் உங்களுக்கு பண்ணிடுறது. ப்ராடக்ட் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் மேடம், ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க. ஏலே, நீ விளம்பரம் பண்ணாக்க வியாபாரம் பண்ணாக்க நான் தான் கிடைச்சணும். மரியாதையா போன வச்சிருந்தேன். மேடம், ப்ராடக்ட் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் மேடம், ஒரு வார்த்தை கேளுங்களா? ஆமாலே, என் தூக்கத்தை கெடுத்து உன்கிட்ட உட்கார்ந்து நான் ப்ராடக்ட் என்னன்னு கேட்கேன். உன்கிட்ட இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச முடியாது. போன கட் பண்ணு. மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு வார்த்தை மேடம். நான் சொல்ற மட்டும் கேட்டுங்க மேடம். அதுக்கு பிறகு உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். என்னல பேதி இருப்பான், சொல்லி தொலை. மேடம், அது இந்த கிறிஸ்துமஸ்க்கு நான் கேக் தயார் பண்ணி வித்துட்டு இருக்கேன் மேடம். நீங்க ஊனி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுறேன். ஆமா, நீ டெலிவரி பண்ணி தான் நான் கேக் திங்கன் போல. தெருக்கு பேக்கரி இருக்கு, அங்கேயே கேக் இருக்கு, நாங்க வாங்கி தின்னுக்கிடுவோம். உன்கிட்ட ஒரு கேக் வாங்க முடியாது, ஒரு ஆர்டர் போட முடியாது. போனவை மேடம், நான் கேக்க எப்படி செய்யறேன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க மேடம். கேட்டுட்டு சொல்லுங்க மேடம். இப்பெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க கேட்ட பிறகு. ஒரே ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க மேடம், நான் சொல்லிடுறேனே. அப்படி என்னல கேக்க நீ வித்தியாசமா செஞ்சிருவா? எல்லாரும் செய்ய மாதிரி தானே செய்வா. நீ செய்ய பையனை கேட்க மாட்டே, என்ன ஸ்பெஷலாக்கும்? மேடம், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் செய்யற கேக் எல்லாமே ஸ்பெஷல் தான் மேடம். அதுலயும் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போற கேக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேக்கு மேடம். நேற்று பிறந்த குழந்தையில இருந்து சாப்பிட்ற கிழமை வரைக்கும் சாப்பிடலாம். அவ்வளவு தரமான பொருளை வச்சு நான் கேக் செய்யறேன் மேடம். அப்படி என்ன பொருள் போட்டு செஞ்சிருவா? மேடம், நான் செய்யற கேக்ல சுகரே யூஸ் பண்றது இல்ல மேடம். எல்லாமே நேச்சுரல் சுகர் தான். நேச்சுரல்னா சக்கரை எல்லாம் என்ன மலையாவா புளியும்?
மேடம் அது வந்து சக்கரை சேர்த்தோம்னா அது உடம்புக்கு நல்லது இல்லை மேடம். அதனால நான் காட்டுல போய் கொம்பு தேன், மலை தேன், இந்த மாதிரி தேன் விலை எடுத்துட்டு வந்து தான் கேக் செய்யறேன் மேடம். எல்லாமே நேச்சுரல் இனிப்பு தான். அப்புறம் நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் சேர்க்கிறேன் மேடம். அப்புறம் நிறைய நட்ஸும் சேர்க்கிறேன். நான் செய்யற கேக்கு ரொம்ப காஸ்ட்லி மேடம். நிறைய பேர் மைதா மாவு சேர்த்து தான் கேக் செய்யறாங்க. ஆனா உடம்புக்கு அதெல்லாம் கெடுதிங்கிறதுனால நான் கோதுமையில செய்யறேன் மேடம். இந்த மாதிரி உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்யறேன் மேடம். அப்புறம் நான் செய்யற கேக்ல எண்ணெயெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது மேடம். ஃபுல்லா சுத்தமான பட்டர் தான். அதுவோ நானே மாடு வளர்க்குறேன் மேடம். அது கறக்கிற பால்கள்ல இருந்து தான் இந்த வெண்ணெயை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப நேச்சுரலான கேக் மேடம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதை சாப்பிட்டாச்சுன்னா வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருப்பீங்க. நான் செய்யற கேக்கு சாப்பிடுறவங்க 100-150 வருஷம் வாழல மேடம். ஏ அம்மா, இந்த கேக்குக்கு பெரிய விளம்பரமா தான் இருக்கு. நீ சொல்லிய மாதிரி அந்த பொருளெல்லாம் சேர்த்துப்பான்னு என்ன நிச்சயம்? சேர்க்காம கூட எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சிருக்கலாம். மேடம் நான் சொல்றது அத்தனை உண்மை மேடம். நான் செய்யற கேக்க நீங்க சாப்பிடும்போது உண்மையாவே ஃபீல் பண்ணுவீங்க மேடம். ஏலே, இப்படி ஒரு கேக்க வாங்கி தொலைச்சிட்டோமேனா உட்கார்ந்து சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவேன். மேடம் ஃபீல்னா அந்த ஃபீல்ல மேடம். ஒரு வாய் கேக்குக்கும் நான் சொன்னதெல்லாம் சேர்த்துக்கேங்கத நீங்க ஃபீல் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு சொன்னேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்னோட கேக் நீங்க சாப்பிடும்போது. நம்ம கிட்ட 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 100 கிலோ வரைக்கும் இருக்கு மேடம். உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்க, டெலிவரி பண்ணிடுறேன். நம்ம கேக்கோட பேரு நேச்சுரல் கேக். உங்களுக்கு எத்தனை கிலோ நேச்சுரல் கேக் வேணும்னு சொல்லுங்க மேடம். சோ கடவுளே, முடியல, ரொம்ப விளம்பரமா தான் இருக்கு. அம்மா, 1 கிலோ கேக் எவ்வளவு? மேடம் ஜஸ்ட் 1 லேக் தான் மேடம் 1 கிலோ கேக்கு. என்னது, 1 லட்சமா? பேதி எடுப்பான், பேதில போவான். எதுக்குல இப்படி உனக்கு பேதி எடுக்குது? தூங்கியால தூக்கத்தை கட்டுப்டா. ஒரு கேக் என்னடா 1 கிலோ கேக் 1 லட்சம்ங்க. இதை யார்ல வாங்குவா? மேடம் அதான் சொன்னேனே மேடம், இந்த மாதிரி ஒரு கேக் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. எல்லாம் நேச்சுரல் மேடம், ஆர்கானிக் பொருளா போட்டு தான் நாங்க தயாரிச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த கேக்கோட விலை ஜஸ்ட் 1 லேக். நீங்க 1 லட்சத்தை மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்க. அடுத்த நிமிஷமே நாங்க கேக் உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். ஒரு தடவை நீங்க சாப்பிட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா லட்சமா என் அக்கௌண்ட்ல போட்டு தினமும் நீங்க கேக் வாங்கி சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என் கேக்க நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஆவலே, ஃபீல் ஆகும், ஃபீல். உன்கிட்ட கேக் வாங்கி சாப்பிட்டதானே எனக்கு ஃபீல் ஆகும். வாங்காம இருந்தா எதுக்கு ஃபீல் ஆகுது? பேதி எடுப்பான். நானே வீடு கட்ட குருவலாம என் வீட்டு வேலை முடியாம நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் இவன்ட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கேக் வாங்கி நான் தின்னுகிட்டு ஃபீல் பண்ணணுமா? 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு கொடுத்தாலே கேக் கிடைக்குது கடையில. அதை வாங்கி நாங்க குடும்பமே தின்னுக்கிடுவோம். உன் கேக் ஒண்ணா எனக்கு வேண்டாம். மேடம் ப்ளீஸ் மேடம், இந்த கிறிஸ்துமஸ் தயவு செஞ்சு என்னோட கேக்ல நீங்க கொண்டாடுங்க மேடம். ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் கேக் சாப்பிட்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுல என்ன தப்பு வந்துட போகுது? ப்ளீஸ் மேடம், இந்த வருஷம் என்னோட கேக்கை வாங்கி நீங்க கொண்டாடி பாருங்க மேடம். வருஷம் அப்புறம் நான் கால் பண்ண வேண்டியது இல்லை, நீங்களே பண்ணி ஆர்டர் பண்ணுவீங்க. போட்டுலாமா மேடம்? உன்னை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், மண்டையிலே கல் எடுத்து போட்டுருவேன். கேக்கு விற்கான கேக்கு பேதி எடுப்பா போனவில்லை. இன்னொரு தடவை கேக்கு விற்கே பாக்கு விற்கேன்னு போன் போட்டான்னு வச்சுக்கியா, கோதவளைய கடிச்சு துப்பி விடுவேன். யார்ல நீ? எனக்கு யாரும் போன் படியா? எங்கல இருக்கா? உன் அட்ரஸ் மட்டும் சொல்ல, இப்பவே நேர்ல வரேன். உன் சோழிய முடிக்காம விட மாட்டேன் சொல்லிவிட்டேன். மேடம் கோபடாங்க மேடம், நானே கேக் விற்கிற வியாபாரி மேடம். வியாபாரியா? வியாபாரி சாமத்துல எனக்கு போன் போட்டு பேசியிருக்க. நீல என்ன வியாபாரில? உன் பொருள் நல்லா இருந்தா தானாவே ஜனங்க வந்து வாங்க. இப்படி சாமத்துல போன் போட்டு 1 லட்சம் ரூபாய் கேக்குனா எவ்வளவு வாங்குவா? பேதி இருப்பா. உன்னையால 1 மணி நேரம் தூக்கம் கெட்டு போச்சு. என்னது 1 மணி நேரம் ஆயிட்டா? ஐயோ, என் கேக்கு